கண்ணா உன் கடைக்கண் காட்டு என்று வேண்டுகிற 22வது பாசுரம். அங்கண்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிண்கிணிவாய்ச் செய்த தாமரை பூப்போலே செங்கண் சிறுதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் எழிந்தேலோர் எம்பாவாய். கண்ணபெருமானுடைய கடைக்கண் பார்வைக்கு வேண்டுகிறார்கள். அப்போ பட்டியல் எப்படி போட்டார்கள்? ராஜாதி ராஜாக்கள் எல்லாம் இங்கு அர்த்தமற்றவர்களாக உன்னுடைய கட்டிலுக்கு கீழே கிடக்கிறார்கள். இது வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உண்மை. இந்த ஓய்வு பெறுகிற வரையிலே சில அதிகாரிகள் ஆடுகிற ஆட்டம், பதவியில் இருக்கிறவர்கள் செய்கிற அமர்க்களம் பெரிய விஷயம். ஆனால் ஓய்வு பெற்ற பிறகுதான் ஒரு உண்மை தெரியும். அவர்களது பென்ஷன் பேப்பர் கூட யாராலும் பரிசீலிக்கப்பட மாட்டார். எல்லாரும் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் ஃபியூஸ் போன பல்பு மாதிரி தான். செஸ்ஸில் ஒரு வேடிக்கை சொல்வார்கள், ராஜா மந்திரி என்றெல்லாம் சொல்வார்கள். ஆட்டம் முடிஞ்சோடனே அத்தனையும் ஒரே டப்பாவில் அள்ளி போடுற மாதிரி இந்த உலகத்தில் செல்வாக்கு போன பிறகு, பதவி போன பிறகு எல்லாமே வெறும் எலும்பும் சதையுமான குப்பைகள். ஆனால் சில பேர் விழித்து கொண்டு விடுகிறார்கள். மன்னர்களாக இருக்கிற போதே இது அர்த்தமற்றது என்று கண்டுபிடிக்கிறார்கள். ஆனால் அகங்காரிகள் இது தெரியாமல் செருக்கி தருக்கி மிடுக்கி இந்த உலகத்தை பாடுபடுத்தி தானும் அவமானப்பட்டு பலரையும் காயமடைய செய்கிறார். இங்கே கண்ணபெருமானுடைய கட்டிலுக்கு கீழே யார் யார் வந்திருக்கிறார்கள்? அங்கண்மா ஞாலத்து அரசர். அழகானது இந்த உலகம், பெரியது இந்த உலகம். இந்த உலகம் இயல்பிலேயே ரொம்ப அழகு. கடவுள் கொடுத்திருக்கிற இந்த உலகம் மலை, மழை, ஆறு, நதி, கடல், மரம், செடி, கொடி, பறவை, பட்சி, எல்லா விலங்கு எல்லாமே அழகு 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 அழகு, அழகினுடைய முழு உயிர்ப்பு. அங்கண்மா ஞாலத்து அரசர் அழகான, அதில் தான் எல்லாம் அடிமையாகி விடுறான். அப்போ இவ்வளோ பெரிய உலகம் என்னது, இவ்வளோ பெரிய ராஜ்யம் என்னது, இந்த காடு என்னது, இந்த தோட்டம் என்னது, இந்த மலை என்னது பாருங்களேன். அதனால தானே இப்போ மலையவே பல பேர் டிஃபனுக்கு சாப்பிட்றான். கல்லாக அரைச்சி கிரானைட் கல்லாக போட்டு. இப்போ எப்படி பசின்னு கேட்டால் இப்போ பல பேர் ஆறுகளை குடிக்கிறார்கள், மலைகளை கடித்து தின்னுகிறார்கள். பா, அவர்களுக்கு பணம் பற்றலை, ஆறுகளை குடிக்கிறார்கள், மலைகளை தின்னுகிறார்கள். எங்கே போய் முடிய போகிறதோ? ஒரு வினாடி யோசிக்கணும் இல்லையா? இதெல்லாம் இறைவன் கொடுத்தது. இந்த உலகத்தை அப்படியே திருப்பி கொடுக்கணும். நாம் அடுத்த தலைமுறைக்கு காவலர்களே, ட்ரஸ்டீஸ். இந்த உலகத்தை அப்படியே ஒப்படைக்க வேண்டாமா? அங்கண்மா ஞாலத்து அழகு பொருந்திய மிகப்பெரியதுமான ஞாலத்து அரசர்கள் அபிமான பங்கமாய் வந்து நின். அவங்க பக்குவமாயிட்டாங்க. இது என்னோடது அப்படிங்கிற ஒரு அபிமானத்தினால தானே ஆடாத ஆட்டம் ஆடுகிறார்கள். அந்த அபிமான பங்கம் அவர்கள் அடைந்து விட்டார்கள். அகங்கார நீக்கம் நிகழ்ந்து விட்டது. நம்ம சுகதுக்கத்துக்கான காரணம் என்ன தெரியுமா? சம்பவங்கள் அல்ல, நம்முடைய அகங்காரமே காரணம். நான் அப்படிங்கிற மையம் இருந்தால்தான் அதன் மூலமாக எனது மமகாரம், சுகம், துக்கம் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். நம்முடைய அபிமானம் பங்கமாகிவிட்டது அப்படின்னு சொன்னால், அந்த நான் காணாமல் போயிடுத்துன்னு சொன்னால், எதை வச்சு இந்த இன்ப துன்பங்களை சுழட்டுவது? இந்த பஞ்சு மிட்டாயின்னு ஒரு காலத்தில் விற்பார்கள். அந்த பஞ்சு மிட்டாய் அப்படியே சர்க்கரையை நுர நுறையாக கொண்டு வருவான். ஒரு குச்சியை உள்ளே விட்டு தான் அதை கலெக்ட் பண்ணுவான். அந்த குச்சியை இல்லைன்னா அது ஒன்றுமே இல்லாமல் புசுக்குன்னு போயிடும். அந்த குச்சி தான் அதை சுழட்டி இவ்வளோ பெரிய பந்து மாதிரி காட்டும். அது மாதிரி நம்முடைய அகங்காரம், அபிமானம் அது இருக்குது பாருங்க, அதுதான் இது எல்லாத்தையும் பெருசாக காட்டுகிறது. அந்த குச்சி அங்கே நுழையலே அப்படின்னா எல்லா நுரையும் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கு. ரொம்ப பெரிய பெரிய ஆளாக இருந்தவர்கள் ஒன்றும் இல்லாமல் போனதெல்லாம் இந்த உலக வரலாறு பார்த்துருக்கிறது. அதாவது அலெக்சாண்டர் அத்தனை பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தவன். அந்த அலெக்சாண்டர் என்ன சொன்னான் தெரியுமா? நான் மரணம் அடைந்த பிறகு என்னை மருத்துவர்களை கொண்டு தூக்கி கொண்டு போக சொல்லுங்கள் அப்படின்னா. டாக்டர்ஸ் என்னை தூக்கிட்டு போகணும், என் கையை வெளியில் வைங்க அப்படின்னா. நான் சேகரித்த பொன், மணி, நவரத்னம் இதெல்லாம் பாதையில் இறங்க, நான் போகிற சுடுகாடு வரையில் இறைத்து கொண்டே போங்கள். ஏண்டான்னு கேட்டான்.
இவ்வளவு மருத்துவர்கள் இருந்தும் என்னை காப்பாற்ற முடியலேன்னு எல்லாருக்கும் தெரியணும். மருத்துவர்களால் யாரும் காப்பாற்றிட முடியாது அப்படிங்கிற ஒரு அறிவு வரணும் இல்லையா? அதனால் மருத்துவர்களை என்னை தூக்கச் சொல்லுங்கள். இவ்வளோ மருத்துவர் இருந்தும் என்னை பணமாக விட்டுட்டார்கள்னு உலகத்துக்கு தெரியட்டும்னா அலெக்சாண்டர். கையை வெளியில் போடுங்கோ. ஏன் அந்த உலகத்தையே வென்ற அலெக்சாண்டர் வெறுங்கையோடு போகிறான்னு உலகத்துக்கு தெரியட்டும். எல்லா ஆபரணங்களையும் நகைகளையும் ரத்தினங்களையும் தெருவில் இறையுங்கள், எதனாலும் ஒன்றும் பயனில்லை, வெற்றித்தனமாக அலெக்சாண்டர் போகிறான் என்று புரியட்டும் என்றார். சார், இப்போ உலகத்தை ஜெயித்த ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு இடத்துல சொல்கிறாரு, உனக்காக டிரைவர் வைத்து கொள்ளலாம், உனக்காக பணியாட்கள் வைத்து கொள்ளலாம், உனக்காக சமையல்காரர் வைத்து கொள்ளலாம், ஆனால் முதுமையில் உனக்கு வரப்போகிற வலியையும் நோவையும் உன் பொருட்டு யாரும் வாங்கி கொள்ள மாட்டார்கள், நீதான் அனுபவிக்க வேண்டி இருக்கும். பெரிய வார்த்தை. 50 வயதுக்கு மேலாகிவிட்டால் 6 பெட்ரூம் வீடா 3 பெட்ரூம் வீடாங்கிற கேள்வியில் நடக்கவே முடியலையே, வீட்டை துடைக்க முடியலையே, பெருக்க முடியலையே, பெரிய வீடு பெரிய வீடு பெரிய வீடுன்னு கற்பனை பண்ணி அந்த வீட்டை சுத்தமாகவே வைத்துக்கொள்ள முடியலையே, விற்றாலும் வாங்கிறதுக்கு ஆள் இல்லையே உலகத்தில். அப்போ பேர்க்கிற செல்வத்துக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது? ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் ஞானம் அடைந்து அப்போவே விட்டுட வேண்டியது. நின் பள்ளிக்கட்டிற்கீழே, இந்த காட்சி எப்படி தெரியுமா? கட்டிலுக்கு கீழே வந்து உட்காந்துருக்காங்க. கிருஷ்ணாவதார காலத்தில் துரியோதனும் அர்ஜுனும் இந்த உட்காந்தா கண்ணபெருமானுடைய கட்டிலுக்கு கீழே. துரியோதனன் கண்ணபெருமானுடைய படையை எதிர்பார்த்து வந்தான், அர்ஜுனன் கண்ணபெருமானை எதிர்பார்த்து வந்தான். நாம் எல்லாரும் துரியோதனனா அர்ஜுனனான்னு யோசிக்கணும். அதாவது படைன்னு சொன்னால் பகவானால் படைக்கப்பட்ட சுகபோகங்களுக்காக பல பேர் பகவானிடத்தில் போய் நிற்கிறார்கள், பகவானுக்காகவே சில பேர் தான் பகவான்கிட்ட போய் நிற்கிறார்கள். நமக்கு அர்ஜுன அறிவு இருக்கிறதா, துரியோதன புத்தி இருக்கிறதா என்று யோசிக்க வேண்டியது. அரசாணி மண்டபத்துக்கு வரவில்லை, அந்தரங்கமான பள்ளி அறையிலேயே வந்து உட்கார்ந்து விட்டார்கள். யோசிக்கணும் இல்லையா? ஐயா, ஆட்சியும் வேணாம் ஒன்றும் வேண்டாம். நெப்போலியன் ஒரு முறை கேட்கிறார்கள் நெப்போலியனை, வாட் இஸ் தி லா ஆஃப் திஸ் லேண்ட்? இந்த நாட்டின் சட்டம் என்ன? ஐ ஆம் தி லா. அரகண்ட், சோ அரகண்ட், ஐ ஆம் தி லா. ஆனால் அந்த நெப்போலியன் கடைசியில் பைத்தியக்கார மாதிரி செத்து போனான். இளமை, செல்வம், பதவி, மிடுக்கு, துடுக்கு எல்லாமே போய் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா, எல்லா அரசர்களும் ஒரு நிலையில் பிச்சைக்காரர்களே. இன்னும் எல்லா அரசர்களும் ஒரு நிலையில் பிச்சைக்காரர்களே. ஆமாம், ஒரு ஞானி தான் கோயில் கட்டுறதுக்காக மகாராஜாட்ட உதவி கேட்கணும்னு போனால் அவர் பிரார்த்தனையில் இருந்தார். ஆண்டவனே எனக்கு தங்கம் கொடு, ஆண்டவனே எனக்கு வெள்ளி கொடு, இன்னும் கொஞ்சம் நாடுகளை கொடு, இன்னும் கொஞ்சம் செல்வத்தை கொடுன்னு அவர் கையேந்தி வேண்டதை பார்த்து வெளியே வந்துட்டார். என்னமோ வந்தீர்களே என்கிட்ட கேட்குறதுக்கு, என்னென்ன நீயே பிச்சை எடுக்கிறடா, அதுக்கு நான் நேராக அவங்ககிட்டே பிச்சை எடுப்பேன், உங்கள்கிட்ட நான் எதுக்கு பிச்சை எடுக்கணும் அப்படின்னார் அந்த ஞானி என்று ஒரு வரலாறு. எவ்வளோ பெரியார், எல்லா அரசர்களுமே பிச்சைக்காரர்கள். ஒரு எல்லையில் வந்து ஏதாவது கிடைக்காதான்னு கையேந்திக்கிட்டு தான் இருப்பான். ஆழ்வார் பாடுறார், மின்னின் நிலையில் மண்ணுயிர் யாக்கைகள், ஒன்றுமே இல்லை, பொசுக்குன்னு போயிடும். நேற்று நல்லா இருந்தாரே சார், நான் கூட பார்த்தேனே, நீ பார்த்ததால தான் போயிட்டேன். மின்னுயிர் யாக்கைகள் மின்னின் நிலையில் அற்றது பற்றெனில் உற்றது வீடு. என்ன நிலையில் இருக்கிறோங்கிறத என்ன அழகாக படம் பிடித்து காட்டுகிறார்கள். எனவே கிருஷ்ண மகாத்மியம், ஆத்ம பரிபக்குவம் இதெல்லாம் நாங்கள் வேண்டுமளவு பேசிவிட்டோம். அதனால் நாங்கள் எதிரிகளைப் போல அல்ல, இப்போதே உன்னுடைய திருவடியிலே வந்து விழுந்து விட்டோம். கிண்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறுச்சிறுதே எம்மேல் விழியாவோ. பாரடா கிருஷ்ணா, உன் கட்டில் சின்ன சின்ன தாமரை மொட்டு அப்படியே மலர்ந்து அப்படியே அழகாக வாயை திறக்கிறதே, அது மாதிரி நீ உன்னுடைய கண்களை எங்கள் மீது திறக்கக்கூடாதா? கிண்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே. கட்டிலில் நிறைய வேலைப்பாடு பண்ணியிருக்கிறார்கள், அது அந்த தாமரை வாய் திறந்த மாதிரியான ஒரு அழகு. அது மாதிரி நீயும் உன்னுடைய கண்ணை திறந்து எங்கள் மேலே பார்க்கக்கூடாது. முழுசாக பார்த்தா யாராலும் தாங்க முடியாது. செங்கண் சிறுச்சிறுதே எம்மேல் விழியாவோ. இந்த சூரியோதயம் வெப்பம் வராது, முதல்ல அப்படியே அப்படி அப்படி அந்த வெப்பம் மேலே மெல்ல கிளம்பி மேலே வரும். அது மாதிரி என்னை பார்க்கக்கூடாதா? கண்ணா, உன்னுடைய அரைக்கண்ணாலாவது எங்களை பார்க்கக்கூடாதா? அவனுக்கு தாம் அரைக்கண்கள், தாமரைக்கண்கள், தாம் அரைக்கண்கள். ஐயா, ஒரு குறிப்பு இருக்கிறது, தியானம் பண்ணுற போது கண்ணை மூடவும் கூடாது, திறக்கவும் கூடாது. நீங்கள் ரொம்ப கண்ணை மூடிட்டீங்கோ அப்படின்னு சொன்னால் தூங்கிடுவீங்க. ரொம்ப கண்ணை திறந்துட்டீங்க அப்படின்னா உலகமே உங்களுக்குள்ளே போய்டும், உங்களால் தியானம் பண்ண முடியாது. அதனால் அரக்கண்ணோடு இருக்கிறது தான் தியான நிலையில் உத்தமமான நிலை. அந்த மாதிரி இப்போ கிருஷ்ணன் இருக்கிறான். அதனால் அது திறந்தும் திறவாமல் மலர்ந்தும் மலராது அந்த விழி அழகு. இவங்க எப்படி கேட்குறாங்களாம், கோடையில் விவசாயி ஒரு மழையாவது பெய்யக்கூடாதா? நான் பயிர் போட்டனே, ஒரு மழையாவது பெஞ்சு ஈரம் நினைக்கக்கூடாதான்னு காத்திருப்பது போல் காத்திருக்கிறார்.
அவன் கண்ணு எப்படிப்பட்டது? சூரிய சந்திரர்கள் திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற் போல. இந்த ஜோதிட சாஸ்திரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், சூரியனும் சந்திரனும் ஒரே வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தா, அதுவும் சரியான இடத்துல உட்காந்துருந்தா மிகப்பெரிய ராஜயோகம். ஒரு கட்டத்துக்குள்ளே சூரியனும் சந்திரன் இருக்கிற மாதிரி இவனுக்கு இந்த கட்டத்துக்குள்ளே சூரியனும் சந்திரனும் உட்கார்ந்திருப்பதாலே மிகப்பெரிய ராஜயோகத்தில் இருக்கிறான் பகவான். திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற் போலே அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல். அப்படி அறிவும் மனமும் ஒருங்குபட்ட நிலையில் எங்களை பார். வெறும் மனசை வச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, வெறும் அறிவை வச்சும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ரெண்டும் ஒரே நேரத்தில் இருக்கணும். எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். இவங்களுக்கு என்ன சாபம், இவங்களுக்கு என்ன இழிவு? உண்மையிலேயே கிருஷ்ணனோடு கலந்திருத்தல் தான் செல்வம், அது இல்லாதது சாபம். ஆழ்வார் திருவாய்மொழியில் பாடுகிறார், பொலிக பொலிக போயிற்று வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு யாதொன்றுமில்லை. பொலிக பொலிக போயிற்று வல்லுயிர் சாபம். உன்னோட நாங்கள் இருந்துட்டோம்னா அந்த சாபங்களெல்லாம் தீர்ந்து போகும் என்று வேண்டுகிறார்கள் இந்த பாட்டிலே.